ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி. எந்திரிங்க மச்சான், ஒரு ஹாப்பியான நியூஸ். என்னது? எனக்கு வேலை போயிருச்சு. இவங்க ஆட்சி தானே வேலை போச்சு. கூடி சீக்கிரம் ஆட்சியே போகுது. எங்க ஆட்சி வந்துட்டு மச்சான். உன்னை ஐஜி ஆக்கிடுறோம். ரொம்ப சந்தோஷம் மச்சான், என் நெஞ்ச நக்கிட்டீங்க. நீங்க ஆட்சிக்கு வந்தா என்ன ஐஜி ஆக்குறீங்களா? பிச்சிருவன் பிச்சு. டேப் வாங்கி தர்றேன், வாயில ஒட்டிக்கிங்க. மூஞ்சி பாருங்க, ஐஜி ஆக்குறானா. காபி பிரமாதமா இருக்கு. காப்பி அடியுது, தண்ணி தண்ணிமா இருக்கு. எருமாடு குடிக்க வேண்டியதெல்லாம் எனக்கு கொண்டு வந்து கொடுக்குறீங்க. எல்லாரும் கவனமா கேட்டுக்கங்க. நாளையில இருந்து காலையில ஹார்லிக்ஸ் வேணும், போன்விட்டா வேணும், எக்ஸசைஸ் பண்ணதுக்கு அப்புறம் சூப் வேணும். சொல்லி வை. என்னோட பேக்ல அந்த பணத்தை காணோம். யார் எடுத்தது? நான் தான் எடுத்தேன். ஒழுங்கு மரியாதை கொடுத்துருங்க. அது கட்சி பணம். உங்க கட்சியினாலதான் எனக்கு வேலையே போச்சு. நியாயமா பார்த்தா உங்க கட்சியில இருந்து மாசம் மாசம் எனக்கு சம்பளம் கொடுக்கணும். இந்த மாச சம்பளத்தை நானே எடுத்துக்கிட்டேன். ஆமா, பெரிய மாப்பிள. கட்ட பொண்டாடி சோறு போட வைக்கல, மானம் கட்டு போய் மாமனார் வீட்டுக்கு வந்து இவருக்கு போய் வக்கறது வாங்குறீங்களா? நாங்க ஒன்னும் சோத்துக்காக இங்க வரல. இந்த வீட்டு சொத்துல எங்களுக்கும் பங்கு இருக்கு. அப்பா, இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் எங்களுக்கு சேர வேண்டியது பிரிச்சு கொடுத்துருங்க. அப்படி போடு. என்னமா பேசுற நீ? இருக்கிறதே இந்த பழைய வீடும் அந்த கொஞ்சோடு நிறந்தா. அதை வச்சு தானே விஜயோட கல்யாணத்தை பண்ண போறோம். ஆமா, மூத்தவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து ஓஹோன்னு வாழற. இப்ப இளையவளுக்கு கல்யாணம் ரொம்ப அவசியம். அவங்க கிட்ட என்னடி அவ்வளவு நியாயம்? எப்ப உன் தம்பியை சட்டை பிடிச்சானோ அப்பவே இந்த வீட்டுல இருக்க நான் தயாரா இல்ல. வாடி போலாம். மாப்பிள, குடும்ப பிரச்சனை வெளியில பேச வேண்டாம், வீட்லயே பேசிக்கலாம். வீடு சிறுசா இருக்கு, கோர்ட் பெருசா இருக்கு, அங்கேயே பேசிக்கலாம். பாடி பாடி நடக. கோர்ட்டுக்கு போற மோரே பாரு. இத்தனை நாளா ஆம்பளை பசங்க தான் நம்ம பேச்சு மீறிட்டு இருந்தானுங்க. இப்ப நம்ம பொண்ணு கூட நம்மள தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டா. என்னங்க கல்யாணத்தப்ப பொண்ணுங்க அம்மிய மதிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அப்பா அம்மா மதிக்கிறாங்க. பயணிவேலு, என்னடா? ஒரு நிமிஷம். என்னன்னு? அது ஒண்ணும் இல்லம்மா, ஒரு சின்ன விஷயம், அவ்வளவுதான். இப்ப வந்துருவோம். பொண்ணு கல்யாணத்துக்காக நிலத்தை வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தியே, விட்டுட்டியாப்பா? இல்லையே. ஏன் இல்லையா? யாரோ 4 பேர் இப்ப அத அளந்துட்டு இருக்காங்களே. அளந்துட்டு இருக்காங்களா? சார், நீங்கெல்லாம் யாரு? எதுக்காக என் நிலத்தை அளக்குறீங்க? ஆமா, நீங்க யாரு? சார், இவர்தான் இந்த நிலத்துக்கு சொந்தக்காரரு. பேர் பழனிவேலு. மிஸ்டர் பழனிவேல், இந்த நிலத்தோட டாக்குமெண்ட்ஸ் உங்க சன் சிவா எங்க பேங்க்ல அடமான வச்சுதான் கடன் வாங்கியிருக்காரு. வாங்கின கடனுக்கு மேல வட்டி சேர்ந்துருச்சு. அதனால நாங்க இந்த நிலத்தை ஜப்தி செய்யறதா முடிவு செஞ்சிருக்கோம். சார், ஆக்சுவலா இது என் மனைவியோட சொத்து. என் மகன் கையெழுத்து போட முடியாது. அப்படியே அவன் போட்டாலும் அது செல்லாது. சார், சட்டம் எங்களுக்கு தெரியும். கையெழுத்து உங்க மகன் போடல, உங்க மனைவி தான் போட்டிருக்காங்க. சார், இந்த நிலத்தை நம்பித்தான் என் பொண்ணோட கல்யாணத்தையே வச்சிருக்கேன். ஜப்தி நிறுத்த வேற வழியே இல்லையா? சாரி சார், 6 மாசத்துக்கு முன்னாலேயே நாங்க உங்களுக்கு ஜப்தி நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டோம். அதுக்கு எந்த விதமான பதிலும் உங்ககிட்ட இருந்து வரல. அதனாலதான் நாங்க இந்த முடிவுக்கு வந்தோம். இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது சார்.
உதவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து உன் பேர்ல சொத்து எழுதி வச்சேன். அது இப்படி அநியாயமா பாழாக்கிட்டேடி. என்ன மன்னிச்சிடுங்க. கட்சி செலவுக்கு பணம் வேணும்னு கேட்டா என்கிட்ட இல்லைன்னு சொன்னேன். பத்திரத்துல கையெழுத்து போடலன்னு செத்துடுவேன்னா பெத்த மனசு கேட்காம தப்பு பண்ணிட்டேங்க. அவன் உயிரை காப்பாத்துறேன்னு உன் பொண்ணை உயிரோட கொண்டுட்டியாடி. இனிமே அவளுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? ஒரு பொண்ணு 10 மாசம் வயிற்றுல சுமக்கலாம், ஆனா 16 வயசுக்கு அப்புறம் வீட்டுல சுமக்க கூடாது. ஒரே ஒரு கையெழுத்து போட்டு அவ தலையெழுத்தையே மாத்திட்டியாடி. ஆமா, பெத்த கடனுக்காக பத்திரத்துல கையெழுத்து போட்டேன். எந்த கடனுக்காக வந்த நோட்டீஸ மறைச்சேன்? ஒருத்தனுக்கு பெத்தவங்க பூர்வீக சொத்து, அண்ணன் தம்பிங்க அனாமத் சொத்து, பிள்ளைங்க பொது சொத்து, எல்லாத்துக்கும் மேல ஒரு மனுஷனுக்கு சகல சொத்தும் அவன் சம்சாரம் தாண்டி. அப்பேற்பட்ட நீ என்ன தூக்கி எறிஞ்சிட்ட. எப்போ பிள்ளைங்க வயிற்றுறவு, புருஷன் மேல கைத்துறவு நினைச்சிட்டியோ, அதுக்கப்புறம் இந்த வீட்டுல எனக்கு என்ன இருக்காரு? என்னங்க 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 இப்படி பசங்களை பெற்றதுக்கு பொண்ண மாதிரி பிள்ளை விட்டு பெறாம இருந்திருக்கலாம். அதை விட கல்யாணமே பண்ணாம இருந்தா எவ்வளவோ நிம்மதியா இருந்திருக்கும். பழனி, உன் பொண்டாட்டி மேல எந்த தப்பு இல்லப்பா. அந்த நிலைமையில வேற யார் இருந்தாலும் இதையத்தான் செஞ்சிருப்பாங்க. ஜபார், 4 கம்பிக்கு மத்தியில் நீ அனுபவிச்சிய வேதனை, அதை விட அதிகமான வேதனைய இப்ப 4 செவுத்துக்கு மத்திய லட்சுமி அனுபவிச்சிட்டு இருப்பா. வீட்டுக்கு போப்பா. இன்னும் என்னென்ன யோசிக்கிறீங்க? வீட்டுக்கு போய் அன்னைக்கு ஆறுதலா 4 வார்த்தை சொல்லுங்கண்ணே. போங்கண்ணே. நம்ம கல்யாணத்தப்பா சீதனமா என்ன வேணும்னு அப்பா கேட்டாரு. உன் சிரிச்ச முகத்தை பார்த்துட்டு சீதனமே வேணான்ட்டேன். அப்பேற்பட்ட முகத்தை இன்னைக்கு வாட வச்சுட்டேன். என்ன மன்னிச்சுட்டு. ஒரு பொண்டாட்டிக்கு உண்மையான சுகமே புருஷன் வாங்கி கொடுக்கிற 4 முழம் பூல மட்டும் இல்லைங்க, 4 வார்த்தை திட்டுறதுல தான் இருக்கு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கீங்க. அதுக்காக நான் வருத்தப்படல. நம்ம பொண்ணு கல்யாணம் நடக்காம இருக்க நானே காரணமாயிட்டேனே. அப்படி பார்த்தா ஒரு விதத்துல நான் கூட தப்பு பண்ணிட்டேன். கட்டின புடவையோட விஜய் வந்தா போதும்னு மாப்பிள்ளை சொன்னாரு. நான் தான் அவசரப்பட்டு வரதட்சணையை அதை வாங்கி தரேன் இதை வாங்கி தரேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். இப்ப அவர் முகத்துல எப்படி முடிக்க போறணும்? மாமா, நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நீங்க என்ன மருமகளா நடத்தல, மகளா தான் நடத்திருக்கீங்க. அந்த முறையில பார்த்தா விஜய் எனக்கு தங்கச்சி. இந்தாங்க, இத வச்சு அவ கல்யாணத்தை நடத்துங்க. இது பரிதாபம் இல்ல, புருஷ செஞ்ச தப்புக்கு பொண்டாட்டி தேடிக்கிற பரிகாரம். கௌரி, சொன்னாலும் சொல்லாட்டாலும் நீ என் மகதாம்மா. ஆனா மூத்தவ கழுத்தை மூலியாக்கிட்டு இளையளவு கல்யாணம் பண்ற அளவுக்கு நான் அவ்வளவு கல்மனசுக்காரன் இல்லை. விஜய் வீட்டோட இருக்கிறதும் வாழ்க்கைப்பட்டு போறதும் விதி விட்ட வழி.
எனக்கு கல்யாணம் ஆளுன்னு இந்த வீட்டுல யாரும் வருத்தப்பட வேணாம். ஏற்கனவே என் கழுத்துல 3 முடிச்சு விழுந்துருச்சு. அப்பா, அம்மா, அண்ணி, இந்த 3 முடிச்சுக்கு முன்னால அந்த 3 முடிச்சு ஒண்ணுமே இல்ல. வாங்க சார். நானே வீட்டுக்கு வரலான்னு இருந்தேன். இன்விடேஷன் மாடல்ஸ் வந்திருக்கு. நீங்களே ஒன்னு செலக்ட் பண்ணுங்க. நான் செலக்ட் பண்ற எதுவுமே இப்ப சரியா நடக்கிறது இல்லப்பா. ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். கல்யாணத்துக்கு கைனட்டிக் ஹோண்டா கேட்கணும்னு நினைச்சேன். அது பொம்பளைங்க ஓட்டுறதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. அதனால ஹீரோ ஹோண்டா வாங்கி கொடுத்துருங்களேன். மன்னிச்சிடுப்பா, இந்த கல்யாணத்தை பண்ற தகுதியே நான் இழந்துட்டேன். என் மகன் இல்லைன்னாலும் உன் தகுதிக்கு எத்தனையோ பேர் பொண்ணு கொடுப்பாங்க. என் மேல உள்ள கோபத்துல எனக்கு பத்திரிக்கை வைக்காம விட்டுறாது. உனக்கு மோதிரம் போட பாக்கியம் தான் இல்ல, எழுதுற பாக்கியத்தையாவது எனக்கு கொடுப்பா. என்ன சார் பயந்துட்டீங்களா? நடந்ததுன்னா எனக்கு தெரியும். 1000 பேர் முயெழுதிதான் இந்த கல்யாணம் நடக்கணுங்கிறது இல்ல, 4 பேர் கையெழுத்து போட்டா கூட நடக்கும். இன்னொரு விஷயம், உங்க மகன் சக்தியோட மோதனதால ஆளுங்கட்சிக்காரங்க என்ன ராமநாதபுரத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. இருக்கிறது 48 மணி நேரம். அதுக்குள்ள இந்த கல்யாணத்தை நடத்தியே ஆகணும். அக்னிய சாட்சியா வச்சு 1000 பேரை கூட்டி எப்படி எல்லாமோ இந்த கல்யாணத்தை நடத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். கடைசியில இப்படி நடத்திட்டேமேன்னு எங்களுக்கு சலிச்சிட்டாதம்மா. அப்படி எல்லாம் சொல்லாதீங்கப்பா. மாப்பிள்ள, ஒரு பொட்டு தங்க குறைஞ்சா கூட பொண்ணே வேண்டான்னு சொல்ற இந்த காலத்துல வெறும் பொட்டோடையும் பூவோடையும் என் பொண்ணை ஏத்துக்கிட்டீங்க. மிலிட்டரியில உங்க அப்பா என் உயிரை காப்பாத்தினாரு. இப்போ நீங்க என் மானத்தையே காப்பாத்திட்டீங்க.